உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலி முறை இயேசு கிறிஸ்துவின் அன்பான இறைக்குலவே, இன்று நாம் 12ஆம் ஞாயிறு கொண்டாடி வருகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று கருணையின் கடவுளை கூறுகின்றோம். ஏனெனில் மானுடைய படைத்து ஒவ்வொரு நொடியும் கண்ணீர் தீவி போல மானுடத்தை கண்காணிக்கின்றார். தாயாக தந்தையாக நம்மை கண்காணிக்கின்றார். தாயாக தந்தையாக நம்மை காத்து வருகின்றார். இறைவனின் பராமரிப்பு நம்மோடு இருக்கும்போது நமக்கு வாழ்வில் எதை கண்டு அச்சமடைய தேவையில்லை. இறைவனோடு இணைந்து நடந்தால் இயற்கையும் நம்மோடு இணைந்து நடக்கும். இயற்கைக்கு எதிராக நாம் மாறும்போது இறைவனுக்கு எதிராகவே நாம் மாறுகின்றோம். இறைவனுக்கு எதிராகவே இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் என்ற இறைவன் இயேசுவின் ஒற்றை வார்த்தைக்கு கூடிய கடலும் அடங்கியது. சீடர்களின் வார்த்தைக்கு கூடிய கடலும் அடங்கியது. நம்பிக்கையை அதிகரித்து அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களால் இறைவன் பராமரிப்பை வளர்க்க வேண்டும் என்றால் வாழ்வை எதிர்கொள்ளும் போது எத்தகைய இன்னல்களும் துன்பங்களும் சோதனைகளும் நமது வாழ்வில் வந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து செல்ல முடியும். அதற்கான அருள் வேண்டி புனிதர்களில் பங்கு இணைந்திருக்கும். தூய மனைவிகளை தலைமுறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்கள் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிக்கிறேன். இறைவன் மீது நம்முடைய முழு நம்பிக்கையை வைத்து வாழ்வோம். இறை ஆசிரியை பெறுவோம். எல்லா இறைவனமும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பு நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. எவ்வாறு நாங்கள் உமது பெயரை காலத்தில் போற்றவும் உம்மை அன்பு செய்யும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். நமக்கு உருதந்த இறைவன் இயற்கையிலும் தன்
இன்றைய முதல் வாசகம். ஆண்டவர் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். சாமுவேல் 2ஆம் வழியிலிருந்து வாசகம். அந்த நாளில் நாதன் தாவீதிடம், நீயே அம்மனிதன் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரவேலின் அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையிலிருந்து விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் உன் மனைவியரையும் உன் மனைவியர் ஆக்கின இஸ்ரவேலின் குடும்பத்தாரையும் யூதாவின் குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வான் என்றுமே விலகாது. ஏனெனில் நீர் என்னை புறக்கணித்து இந்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சொல்லிடுவாய் விடுதலை வாழ்வுக்கு
இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் குறித்து நகர மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் புதிதாய் படைக்கப்பட்டிருப்பவர்கள் போல நற்பண்புகள் நிறைந்தவராய் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் பேரன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன தோன்றின. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். அது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழித்து புதியன புகுந்தன என்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம்மிலே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தமக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மாற்றி எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். மாற்றி செய்தி அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 35 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவர்களுடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரப்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்திருந்து காற்றை அடித்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்?
உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒருமுறை பிரான்ஸ் தேசத்துல ஒரு போட்டி நடந்தது. அதாவது யார் விடாமல் அதிக நேரம் கை தட்டுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசு என்ற அந்த போட்டியானது அறிவிக்கப்பட்டது. கூட்ட அரங்கமே நிறைந்திருந்தது. அந்த மணி ஒழித்தவுடன் எல்லோருமே கைதட்ட ஆரம்பிக்கின்றார்கள். தொடக்கத்துல அந்த அரங்கமே அதிர்கின்ற அளவுக்கு கைதட்டல்கள் இருந்தன. போக போக நேரமாக ஆக அந்த சத்தத்தின் அளவும் தட்டுகின்றவர்களுடைய எண்ணிக்கையின் அளவும் குறைந்து கொண்டே வந்தது. இப்படி இருக்கின்ற வேளையில கடைசியில ஒரே ஒரு அந்த இரு கரங்கள் மட்டும் தட்டப்பட்டு கொண்டிருந்தது. உடனே அந்த நடுவர் பார்த்து அவர்கள் தான் வெற்றியாளர்கள் முன்பே வாருங்கள் என்று சொன்ன உடனே மிகுந்த ஆச்சரியம். ஒருத்தருக்கு பதிலாக 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து கை தட்டிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்தா, ஒருத்தருக்கு இடது கை இல்லை, இன்னொருத்தருக்கு வலது கை இல்லை. அந்த 2 பேரும் இந்த கைத்தட்டல் போட்டியில ஒரு கையோடு கலந்து கொள்கின்றார்கள். எனக்கு இடது கை இருக்கின்றது, உனக்கு வலது கை இருக்கின்றது, நாம் இருவரும் சேர்ந்து தட்டுவோம் என்று சொல்லி தட்டினார்கள். கடைசியிலே பரிசை தட்டி சென்றார்கள். இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை என்று பார்க்கின்ற போது, நமக்கு வலது கை இல்லாமல் இருக்கலாம், இடது கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது என்பதனைத்தான் இந்த நிகழ்வானது நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகின்றது பிரியமானவர்களே. அதனால்தான் தமிழிலே அழகாக ஒரு பழமொழியை சொல்வார்கள். இந்த நம்பிக்கை என்ன? யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையிலே என்று. ஆகவே அத்தகைய ஒரு நம்பிக்கை கொண்டு வாழ, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுகின்றது பிரியமானவர்களே. முதல் வாசகத்துல யோபுவின் புத்தகத்திலிருந்து நாம் எடுக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்துல மிக அழகாக அந்த ஆசிரியர் இயற்கையின் மீது இறைவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார், இயற்கை அனைத்தையும் படைத்தவர் இறைவனாக இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லி அந்த இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக இறைவன் இருக்கின்றார் என்பதனை தெளிவாக கூறுகின்றார். அதையே நாம் நற்செய்தி வாசகத்தில் இன்னும் அழகாக பார்க்கின்றோம். அந்த இயற்கையின் மீது சக்தி கொண்டவராக கடலிலே புயல் கொந்தளித்திருக்கின்ற போது அந்த சமயத்தில் கடலிலே சென்ற அவர்களை பார்த்து அந்த சமயத்தில் சொல்கின்றார், அந்த கடலை பார்த்து இறையாதே, அமைதியா இரு அப்படின்னு சொன்னா அந்த கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலும் கூட அமைதியாக மாறுகின்றது. இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், இதுதான் இறைவனுடைய அளப்பர ஆற்றல். இயற்கையின் மீது முழு அதிகாரம் கொண்டவராக இறைவன் இருக்கின்றார் என்பதை மிக அழகாக இந்த பகுதியானது நமக்கு எடுத்து கூறுகின்றது பிரியமானவர்கள். அதுபோல இங்கே நாம் பார்க்கின்ற போது அந்த
மார்க்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தியும் சரி, லூக்கா நற்செய்தியும் சரி, இதே பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே பகுதியில் மத்தேயு நற்செய்தியில 8ஆம் அதிகாரத்தில் 23 27 வரை உள்ள இறை வாக்கியங்களிலே நாம் காண முடியும். அங்கே பார்த்தோம் என்றால் அதிலே அந்த 8ஆம் அதிகாரம் 23 27 வரை உள்ள இறை வாக்கியங்களிலே காற்றை அடக்குகின்றார்கள். இவர் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கின்றார், ஆண்டவரை காப்பாற்றும் சாக போகிறார். இதுதான் இங்க இயேசுவை பார்த்து மத்தேயு நற்செய்தி பிரகாரம் சொல்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று வாசித்த மார்க்கு நற்செய்தியை பார்த்தோம் என்றால் இன்னும் ஒருபடி மேலாக சென்று இயேசுவினிடத்தில் சென்று, போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா என்று கேட்கின்றார். உங்கள் மீது அக்கறை இல்லையா? எங்கள் மீது உமக்கு அக்கறை இல்லையா என்று அந்த திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். அவர்களோடு இயேசுவோடு இருந்து 3 ஆண்டுகள் ஒன்றாக உண்டு உரையாடி உறவாடி மகிழ்ந்து இறைவனுடைய இயேசுடைய போதனையை கேட்டவர்கள் கேட்கின்ற வார்த்தை அக்கறை இல்லையா? இதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்விலே பல சமயங்களிலே கேட்கின்றோம். கடவுளை பார்த்து, எனக்கு ஏன் இந்த துன்பம்? கடவுளை உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? நான் உன்னையே நம்பி இருக்கின்றேனே என்று சொல்லி நாமும் கூட விசுவாசத்திலே தளர்ச்சிப்பவர்களாக இத்தகைய கேள்விகளை கேட்கின்றோம். ஆனால் காற்றையும் இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டிருக்கின்ற இறைவன் நம்மையும் வழிநடத்துவார் என்கின்ற புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு சிறப்பானது அழைப்பை கொண்டிருக்கின்றது. அந்த இறைவனுடைய அளவற்ற அன்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது 2ஆம் வாசகத்தில் கொரிந்தியருக்கு பொருள் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசித்த அந்த வாசகத்தில் நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கின்றது. ஏனென்றால் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் தன்னையே நமக்காக உயிர் கொடுத்தார். ஆகவே அந்த விதத்துல நாம் நம்முடைய வாழ்விலே புது நம்பிக்கை பெற்றவர்களாக, இறைவன் மீது அசையாத நம்பிக்கை பெற்றவர்களாக, இறைவன் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். நீ என் கண்ணுக்கு வெளியேற பெற்றவன் என்று ஏசாயா புத்தகத்தில் மிக அழகாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் சொல்கின்றார். ஆகவே அந்த விதத்துல நாம் புதிய நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்விலே குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். அதற்கு மத்தியிலே காக்கும் இறைவன் இருக்கின்றார். கடலையும் புயலையும் அடக்கிய அதே கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த கடவுளை தான் நற்கருணையின் வழியாக நாம் பெறுகின்றோம். ஆகவே உணர்ந்து கொள்வோம் அந்த இறைவனுடைய ஆற்றலையும் அளப்பெரிய சக்தியையும் இயற்கையின் மீது மட்டுமல்ல நம் மீதும் சக்தி கொண்டவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த இறைவன் மீது நம்முடைய முழு நம்பிக்கையையும் கொடுத்து நாம் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். 2வது கருத்தாக இன்றிலிருந்து நாம் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அருள் சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற போது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை அந்த குழந்தைகளுக்கு ஞான அறிவை தருவது. உலக அறிவை தருவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றீர்கள் என்பது தெரியும். நான் ஏற்கனவே 19 ஆண்டுகள் பள்ளியிலே பணியாற்றிவிட்டு வந்திருக்கின்றேன் என்றால் அந்த பள்ளிக்கு வருகின்ற போது எப்படியெல்லாம் இந்த பெற்றோர்கள் சிரமப்படுகின்றார்கள் என்பதை நான் பார்த்திருக்கின்றேன், அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, என்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், அவன் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதற்காக எத்தனை பொருளையும் செலவு செய்வதில் அது நீங்கள் செய்கின்றீர்கள். அதை ஒரு செலவாக அல்ல, சேமிப்பாக செய்கின்றீர்கள். இட் இஸ் an investment. Education is an investment என்கின்ற விதத்தில் செய்கின்றீர்கள். ஆகவே
அந்த விதத்திலே தான் ஞான கல்வியும் நீங்கள் கொடுக்க அழைக்கப்படுகின்றீர்கள் பிரியமானவர்களே. எபேசியர்களுடைய திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே மிக அழகாக பெற்றோர்களை பற்றி சொல்கின்ற போது சொல்வார், தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையிலே கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து பாருங்கள். கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து பாருங்கள். இந்த 3 வார்த்தையும் முக்கியம். இன்றைய நாட்களிலே கண்டிப்பு என்பது எல்லா வீட்லையும் ஒன்னு இல்லைன்னா 2 எப்படின்னு தெரியல. ஆகவே அதிகபட்சம் 2 ஒன்று கண்ணை இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பே பெருசா இல்லாமல் இருக்கின்றது. கண்டிக்காத குழந்தை கண்டிப்பாக எந்த அளவுக்கு நல்ல முறையிலே வளரும் என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தேவையான விதத்தில் கண்டிக்க வேண்டும். அதே போலவே அவனை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டிங்கிறப்ப ஞான அறிவியம், உலக அறிவை, கல்வி அறிவை கொடுப்பதற்கு எவ்வளவோ சிரமப்படுகின்றீர்கள், செலவு செய்கின்றீர்கள். அதுபோல ஞான அறிவு. நம்முடைய குழந்தைகள்ல எத்தனை பேர் கத்தோலிக்க நிறுவனங்கள்ல படிக்கிறாங்க என்பது தெரியல. நான் புதுசு வந்திருக்கிறேன், அதனால இன்னும் தெரியல. வீடு சந்திக்க வருகின்ற போது அதை தெரிந்து கொள்வேன். ஆனால் அதே சமயத்துல ஞான அறிவை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. நிறைய சமயத்தில் இளைஞர்கள், இளம் பெண்கள் தவறி செல்கின்றார்கள், கிறிஸ்துவ மறையை விட்டு செல்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள் முதல் காரணமாக இருக்கின்றீர்கள். உணர்ந்து கொள்வோம். உங்களுடைய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த ஞான அறிவையும் கொடுங்கள். அப்போது அந்த குழந்தைகள் இன்னும் சிறப்பாக ஞானத்திலும் அறிவிலும் வளர்வதற்கு உதவியாக இருக்கும். இதைத்தான் எபேசியர்களுடைய திருமுகத்தில் பவுல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்கின்றார். அதே போல கத்தோலிக்க திருச்சபையின் ஞானோபதேசம், கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க மறைக்கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த இதுல 2666 என்கின்ற எண் சொல்கின்றது. குடும்பம் தான் எல்லாவற்றுக்குமே ஆன்மீக தளத்துல விலையில்லமாக இருக்கின்றது, தேவ அழைத்தலின் விலையில்லமாக இருக்கின்றது என்று. ஆகவே அந்த விதத்துல ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஞான விதத்துல குழந்தைகளை வளர்க்கின்ற போது அந்த குழந்தைகள் இன்னும் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். என்னென்றால் இயேசு அந்த குழந்தைகளை பார்த்து சொல்வார், சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம் என்று. ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் தடுக்க வேண்டாம், உங்களோடு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம், ஞாயிறு அனுப்பி வையுங்கள். அவர்கள் இன்னும் அதிகமாக படித்து அந்த இறை பக்தியை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய விசுவாசத்தை எழுச்சி பெற்றவர்களாக, புதிய நம்பிக்கை பெற்றவர்களாக வாழ நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதற்காகத்தான் அழுத்தம் திருத்தமாக நான் கூறுகின்றேன். ஆகவே இதை உணர்ந்து கொண்டு இந்த 2 கருத்தையும் உள்வாங்கிக் கொள்வோம். முதலாவதாக இறைவன் மீது முழு நம்பிக்கையை வைப்போம். இரண்டாவதாக பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை ஞான உபதேச வகுப்பிற்கு, மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைப்பது உங்களுடைய கடமையும் பொறுப்பும் முதன்மையான கடமையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ தொடர்ந்து இந்த திருப்பணியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
திருப்பதியானது அந்தோணி சுவாமி, மரிய புஷ்பம், மேரி ஜெய ஜோதி, ராக்னி, மோனிஷா, எலன்பிரிசா இவருடைய கருத்துக்களுக்காகவும் மாதாவுக்கு நன்றியாக்குவோம். திரேசா, மணிமாறன், ஞானமகன், ஜெய்சன் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜோசப், ஜெகதீஷ், குமுதா, மேரி, கெவின், கிஷோர், மெல்வின், ஜோஸ் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், நந்தினி, பிரகாஷ் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஞானசேகர், செல்வ, மேரி, ஜெர்மானிகா, ஜேம்ஸ், இயேசுமணி, அனித்ரா, அமீரா இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. இறை மக்களின் நல்வாழ்த்துக்கள். நண்பாளர்களே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருக்கின்றார். காற்றையும் புயலையும் அடக்கி இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார். அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய அனைத்து நல்வாழ்த்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையை ஆளும் தலைவர்கள், திருத்தந்தை கருத்தினால் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் நமது இறையரசு பணியை செவ்வனே ஆற்றிட போதுமான ஆற்றல்களை அவர்கள் மீது குழந்தையிட வரம் வேண்டி இறைவனை மன்றாடுகிறோம். மனிதர்களாகிய நாங்கள் உணர்வற்ற இருக்கும் போது நம் இதயத்தை இயக்குவராக எம்மிலிவா உண்மையை நம்பிக்கை கொண்டு வாழும்போது உன் திருமணம் பரவி உறங்கிக் கொண்டு போது மக்கள் மிக்கவராக செயல்பாட்டு கடலின் நெரிச்சலை கடந்து அமைதிப்படுத்த நிலவின் நாள் எங்களுக்கு உற்சாகத்தை தர வர வேண்டும் என்று இறைவன் நன்றிகிறோம். என் அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறைமக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்திடவர் வரம் வேண்டி இறைவா உமை மன்றாடுகிறோம். காற்றையும் கடலையும் அடக்கும் இறைவா, வரதட்சணை, கடன் தொல்லை, வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார சிக்கல் என பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் மக்களை உமது இறை பராமரிப்பில் வைத்து காத்து அவர்கள் தீவினைகளில் இருந்து விடுபட வரம் தர இறைவாமை மன்றாடுகிறோம். நீங்கள் அன்பு தாயின் தந்தையுமான இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில துன்ப வேலையில நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு புதிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உம்மீது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு வாழ தேவையானவர்களை தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான
இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சிப்படி நீர் ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயமாக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானதை என்னாலும் எவ்விடத்தில் நான் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவங்களிலிருந்து மனிதனை விடுவித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர்களிடம் வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னத
அப்பா தந்தையே இறைவா நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் திறக்கும் முக்கியமாக நீரை இருக்கின்றேன். ஆகவே தூயாவை பொழுதை காணிகளை கொண்டு இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் மாறுபடவுடன் கிடைத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நன்றி இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முன் திருமணில் உமக்கு ஊழியக்கூடிய தருணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தரணும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ் இனிய திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தரணும். தாயும் தந்தையுமான இறைவன் இந்த பணிப்பிடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தரணும். உயிர் தரும் எதிர்நோக்குடன் துயிலும் சகோதர சகோதரிகள், இறந்த எங்கள் பெற்றோர், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாரும் நேரார் மக்களையும் முத்திரைக்கு நிலையில் இருக்கின்ற மக்களையும் நினைவு கூர்ந்தோடுவிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அணிகள் மீது இறக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான தூயமாற்றுவிக்கப்படுகிற மரியா, தூய வளனாரும் புனித அப்போஸ்தலர் இவர்களின் போன்றவை இந்த புனிதர் அணியோடு நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் மாற்றியும் இறைவனுக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவருடைய வளர இறை தந்தையை நோக்கி நாம் செவிப்போம்.
ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடன் நல்லவை இருந்தார் என்றும் இறக்கத்திருந்தவையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்ததுக்காகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறது. இந்த அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துவதற்கு மனிதரே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் முதல் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியிலிருந்து கழிக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய காத்திரத்தை வாழ்த்துவதாக.
கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். நம்முடைய அவிநாசி புனித தோமையார் ஆலயத்தின் பங்கு திருவிழாவானது எளிய அர்த்தமுள்ள வகையிலே ஜூலை மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படும். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கொடியேற்றப்படும். ஜூலை 14ஆம் தேதி அன்று மாலை திருப்பலியை தொடர்ந்து அன்பின் விருந்துமானது நடைபெறும். ஆகவே அந்த விழாவுக்கு கிடைப்பதாக நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றீர்கள். மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வியோடு நான் திருப்பலி பிரசங்கத்தில் சொன்னது போல ஒரு முக்கிய கடமை, பெற்றோர்களுடைய ஒரு மிக முக்கிய கடமை என்பதை அடுத்தடுத்தமாக சொல்லியிருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை திருப்பலி முடிந்தவுடன் இருந்து அவங்கள சிஸ்டர்ஸ் 2 பேர் வந்திருக்கிறாங்க, தெரியும். இடையில ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கின்றார்கள். ஆகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு சிரமங்களோடு வருகின்றார்கள். சும்மா அதே போலவே ஆட்டோ எடுத்து வந்து இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாம் வரவேற்போம். நல்ல முறையிலே வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்த வாரம் ஞாயிறு மறைக்கல்வி இருக்கும். அடுத்த வாரத்திலிருந்து இளைஞர்கள் இனப்பெண்களுக்கும் வகுப்புகளுக்கும் ஒரு கூட்டம் நடைபெறும். ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் நான் இளைஞர்கள் இனப்பெண்களையும் சந்திப்பேன். ஆகவே இன்னும் நல்ல முறையில் இளைஞர்கள் தான் நாளைய திருச்சபையின் நம்பிக்கை. ஆகவே அவர்களை சரியான விதத்தில் உருவாக்குவது பெற்றோர்கள் கடமை, நம்முடைய ஒவ்வொருடைய கடமையும் கூட. ஆகவே அதில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே ஆசிரியர் பணியை செய்கின்றார்கள். 2 சிஸ்டர்ஸ் மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். கூட ஆசிரியர்கள் இங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றவர்கள், இது போல இருக்கின்றவர்கள் அருட்சகோதரிகளோடு இணைந்து இந்த வகுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போலவே ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாள், அதாவது பிஎட் முடிச்சுட்டு 10th செகண்ட் பேப்பரில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளையிலிருந்து அடுத்த 5ஆம் தேதி வரை பிஷப் ஹவுஸில் ரீரெஜிஸ்டர் பண்ணவும். அதே போலவே ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பாஸ் ஆகியிருந்தால் உங்களை அந்த பாஸ் ஆனவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படி போகின்றவர்கள் என்னுடைய பரிந்துரை கடிதம் வாங்க வேண்டும். ஆகவே அப்படி யாராவது இருந்தீர்கள் என்றால் வாங்கி சென்று ரெஜிஸ்டர் செய்யுமாறு, பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, திருமண வகுப்புகளானது ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிறு நடைபெறும். ஆகவே அது கோவை மலை மாவட்டத்தில் அதுக்கு போனால்தான் இந்த கோவில் கல்யாணத்துக்கு ஓலை எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு டைம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2வது ஞாயிற்றுக்கிழமை, 2வது சனிக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், அல்லது முதல் ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம். எப்படி வேணாம், எப்படி இருக்கிறோம். அந்த 2வது சனிக்கிழமை அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிறு இந்த திருமண வகுப்பு, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பெற்றோர்களுக்கும் அந்த வகுப்புகள் நடைபெறும். ஆகவே இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு முன்கூட்டியே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அதே போலவே திருமணத்துக்கு நீங்கள் மட்டும் போய் மாட்டோம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துட்டு வராது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாக சொல்லிட்டீங்கன்னா
மற்ற இதுகள் என்பதற்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மேரேஜ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறப்ப அதுக்கு பெயர் மாறி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த கால அவகாசம் தேவை. ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 10th 11th 12th பாஸ் பண்ணாங்க. உங்களுடைய மதிப்பெண் ஜெராக்ஸ் காப்பியை புதன்கிழமை இங்கு நான் வருகின்ற போது கொடுக்கவும். அதில் பின்னாடி பெற்றோருடைய பெயர், அன்பியம், மொபைல் நம்பர் கொடுங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு பரிசு. ஒரு அதிக மதிப்பெண்கள் முதல் 3 மதிப்பெண்களுக்குள் வந்தால் அவங்களுக்கு வந்து பண பரிசு தொகையாக கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட 10th 12th மார்க்கு பின்னாடி பெற்றோருடைய பெயர், எந்த அன்பியம், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஊர் பெரியவர்கள் வந்து என்னை அவினாஷியில் சந்திக்கும்படி மாலை 7:30 மணிக்கு வந்து சந்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு இங்கு திருப்பலி இருக்கும். அதனை தொடர்ந்து 7:30 மணிக்கு ஊர் கூட்டமானது நடைபெறும். ஆகவே நம்முடைய இந்த கிளைப்பொன்னுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காக நல்ல ஆலோசனைகளை கொடுக்க அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதில் இணைந்து திட்டமிட்டு செயல்படுவோம். முன்னேற்ற பாதையிலே செல்வதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஊர் பெரியவங்க 25ஆம் தேதி செவ்வாய் மாலை ஊர் கூட்டத்திற்கு முன்பாக நான் ஊர் பெரியவர்களை சந்திக்க விரும்புகிறேன். ஆகவே செவ்வாய் மாலை 7:30 மணிக்கு அங்க அவினாஷுக்கு வாங்க. புதன்கிழமை இங்கே நம்ம திருப்பலிக்கும் அதனை தொடர்ந்து சந்திப்போம். அதே போலவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:30 மணிக்கு திருப்பலி இருக்கும். நேரத்தோடு வாருங்கள். வாசகம் முடிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரத்தோடு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கு திருமண அறிவிப்பு, நமது பங்கு சிலுவை விடத்தில் ரசிக்கக்கூடிய திரு ஜெயபாலன், திருமதி ராகினி இவர்களுடைய மகள் மோனிசாவிக்கும், திண்டுக்கல் என் பஞ்சவட்டி பங்கிலே வசிக்கின்ற திரு அம்போரோசு, திருமதி ஜான்சி செல்வி இவர்களுடைய மகன் மரிய கார்த்திக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது முதல் அறிவிப்பு. திருமண பந்தத்தால் இணைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுடைய இல்லற வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். இதிலே திருமணங்களிலே ஏதாவது விஞ்ஞானங்கள் இருந்தால் அதை பங்கு தந்தையாகிய நேரத்தில் அறிவிக்க வேண்டியது இறை மக்களாகிய உங்களுடைய கடமை. இறுதி வாசலுக்கு எழுதி நிற்போம். நன்றி கூறி வந்தார்கள் ஆண்டவரையும் திருமணின் நேர்மதிப்போடு ஆனந்தத்தாலும் ஓட்டம் பெற்று பதிப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கருவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் படையின் காரணமாக எங்கள் வீட்டை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் துயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். போற்று வரம் தாரும்
துதிக்குரிய பரிசுத்த பரமதேவ கருணைக்கு மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.